கடைக்கு வர்ற நேரத்தை பாரு. எல்லாம் கோவாலு சந்து கடையில இருந்து சமோசா வாங்கிட்டு வந்தியால? மறந்துட்டேன். வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் ஆச்சு. என்னைக்கு சொன்னதை செஞ்சிருக்க? போய் வேலையை பாரு போ. அந்த அரிசி மூட்டை கணக்கு எடுத்துட்டியா? ஆட்சி பெருசு. கோவாலு அந்த மளிகை ஜாமானெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. இந்த வரமுடாலாம் அரைச்சி பாக்கெட்ல போட்டாச்சுங்க. அந்த கோதுமை முட்டை வந்துச்சால? இன்னும் வரல. போன் போட்டியா? போட்டுக்க மாட்டியா? ஒரு விஷயத்த முழுசா செஞ்சதா சரித்திரமே இல்லல. உன்கிட்ட ஒன்னொன்னா ஞாபகப்படுத்தணுமாரா? டேய் என்னடா முதலாளியா முறைக்கிற? போ போ, ஒன்னெல்லாம் வச்சு லாபம் மாத்த மாதிரிதான். ஏய் மச்சான், மளிகை கடைக்கு போலையா? அந்த பெருசு லீவ் கூட விடாதடா. என்னாச்சு? என்னடா பதிலே காணோம்? என்னதான் ஆச்சு மச்சான்? அது ஒண்ணும் இல்லடா, அந்த பெருசு கூட காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் மாடா வேலை பாக்குறேன். ஆனா எதை தொட்டாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காருடா. என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஏன் தப்பே என்ன பண்ணிட்டேடா? தப்பா? அந்த ஆளுக்கு எப்ப பாரு நல்லதா பண்ற பத்தியா? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. பெருசு இதை செஞ்சியா அதை செஞ்சியா இங்க வச்சியா அங்க வச்சியான்ட்டு டார்ச்சர் பண்ணுவார் பாரு. அது கூட பரவாயில்லடா. கடைக்குள்ள நுழையும் போதே சாப்பிடுறதுக்கு சமோசான்னு ஒண்ணு கேப்பார் பாரு. அது பேர் கூட ஆனியன் சம்சாவா? இல்லடா மச்சான், பாம்பே சம்சாவா இல்லனா? ஆனா அது சந்துக்கடை சமோசாவா. துவர டெய்லி அதைத்தான் திம்பாரான் மச்சான். அத வாங்கிட்டு வந்து தரலனா அத ஒரு குறை சொல்லி திட்டுவாரு பாரு. வாய்க்கே வெறுத்துற மச்சான். மச்சான் ரொம்ப ஒரு டென்ஷனா இருக்க, வா மொட்டை மாடி போய் ரிலாக்ஸ் பண்ணி தரலாம். அந்த பெருசு என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு தெரியல. இன்னும் அவரு என்ன வேலை செஞ்சுதான் திருப்திப்படுத்துன்னு புரியல மச்சான். ஏய் மச்சான், ஒரு ஐடியா கிடைச்சிருக்குடா. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே. சரி மச்சான், இப்போ பேசி பார்ப்போம். ஏய் என் போன்ல பேசி பாரு மச்சான். ஹலோ ஹலோ, அம்மன் கடை ஓனரா? ஏன் உங்க கடையில ஒரு வேலை? ஏற்கனவே ஒரு பையன் என்கிட்ட வேலை பார்க்கறான்ப்பா. அவனை விட நல்லா வேலை பார்ப்பங்க ஐயா. இருக்கிற பையனே அடிஜோரா வேலை பார்க்கறான்ப்பா. அவனை விட 12 மணி நேரம் கூட வேலை பார்ப்பாங்க. காலையில வந்தான்னா நேரங்காலம் பார்க்காம ராத்திரி வரைக்கும் என் கூட தான் ஐயா இருக்கான். ஐயா, அவருக்கு கொடுக்குற சம்பளத்துல பாதி கொடுத்தாலே நல்லா வேலை பார்ப்பங்க ஐயா. சம்பளமா? தம்பி, அவனை நான் உரிமையோடி கோபத்துல எத்தனையோ தடவை திட்டி இருக்கேன். ஆனாலும் அவன் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டான் தெரியுமாப்பா. வாழ்க்கையில எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா நம்பிக்கைய ரொம்ப கஷ்டம் தம்பி. அந்த நம்பிக்கைய தினம் தினம் அவன் கண்ணுல நான் பார்க்கிறேன் தம்பி. பெத்த பிள்ளை கூட என் கூட இல்லப்பா, ஆனா நான் பெறாத பிள்ளையா நான் அவனை என் கூட வச்சிருக்கேன்ப்பா. கோபத்துல அவனை எவ்வளவோ திட்டி இருக்கேன், ஆனா அது எனக்கு தான் வலிச்சிருக்கு தம்பி. ஒன்னு சொல்லட்டுமா, அவனை என் பிள்ளையா மட்டும் நான் நினைக்கல. வயசான காலத்துல என் கூட இருந்து என்ன காக்குற என்னோட குலசாமியா தான் நான் அவனை பாக்குறேன்ப்பா. என் குலசாமியா பாக்குறேன். நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி என்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. துன்பம் பண்ணிட்ட மச்சான். அந்த பெருசு எம்மல இவ்வளவு பிரியமா இருக்கு. அத புரிஞ்சுக்காம அவரோட பிள்ளைக்கு ஒரு படி மேல அவரு என்ன குலசாமியா நினைச்சிருக்காரு. அவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல மச்சான். பெருசா இந்தா என்னடா இது? சந்து கடை சமோசா.
கிறுக்கு பயப்பட மறக்காம இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டானே. பெருசு ஒரு நிமிஷம் வாவன், எதுக்குடா? ஒரு நிமிஷம் வாவன், ஒரே வாட்டியை கட்டி பிடிச்சுவா. காற்றோடு பட்டம் போல, இந்த காற்றோடு பட்டம் போல